இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவோடு கூட வாழ்ந்து வந்த சீடர்கள், இயேசு உருவாக்கின அப்போஸ்தலர்கள், இயேசுவோடு கூட வாழ்ந்து வந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் யாருக்கும் வெளிப்படுத்தாத அநேக ஆவிக்குரிய இரகசியங்களை யோவானுக்கு மாத்திரம் பரலோக ராஜ்யத்துடைய தரிசனங்களை ஆவிக்குள்ளாக நிரப்பி அப்படிப்பட்ட விசேஷ புஸ்தகத்தை எழுதும்படியாக, ஆவிக்குரிய தரிசனங்களை உலகத்திற்கு சொல்லும்படியாக யோவானுக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருந்தார் கர்த்தரின் ஆவியானவர். இயேசுவோடு கூட ஊழியம் செய்யாத, இயேசுவுக்கு எதிர்மறையான கருத்துக்களை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சவுலாக வாழ்ந்து வந்த பவுலாக மாறின பின்பு இந்த பவுலுக்குள்ளாக விசேஷித்த கிருபைகளை, ஆவிக்குரிய வரன்களை சபைகளுக்கு எடுத்து சொல்லும்படியாக பவுலுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை கர்த்தரின் ஆவியானவர் பவுலை தூய பவுலாக உருவாக்கி சபைகளுக்குள்ளாக எழுப்புதலை கொண்டு வந்தார். இதனுடைய அர்த்தம் என்ன? பவுல் வாழ்ந்து வந்த காலத்திலே அந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைகளுக்குள்ளாக ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாமல் போனது. ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மெய்யான தெய்வம், அவர்தான் பிதாவினுடைய ஒரே குமாரன், அவர் மட்டுமே மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்தார், அவர் உலக இரட்சகராக உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலே இருந்தது. இன்றைக்கு இருக்கின்ற 21ஆம் நூற்றாண்டிலே எல்லா திருச்சபையும் ஆவியானவரை குறித்து அனந்த ஞானம் உடையவர்களாக இருக்கிறார்களா? ஆவியானவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா? அல்லது பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக திருச்சபைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? கிறிஸ்துவர்கள் பிசாசினுடைய அடிமைகளாக, பிசாசினுடைய அதிகாரத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தூய பவுலை கொண்டு 1ஆம் நூற்றாண்டிலே பேசின அந்த வார்த்தைகள், இன்றைக்கும் வேதத்திலே சொல்லப்படுகிற இந்த வசனங்கள் அநேக திருச்சபைகளுக்கு இன்றைக்கும் தேவையாக இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை அறியாமையின் திருச்சபை என்று சொல்லலாம், ஆவிக்குரிய திருச்சபை என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அநேக திருச்சபைகள் ஆவிக்குரிய திருச்சபைகளாக இருந்தாலும் அறியாமையினுடைய திருச்சபைகளாக, எந்த ஆவிக்குள்ளாக நாம் நிரப்பப்படுகிறோம், எந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், எந்த ஆவியினால் நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்பதை அறியாமல் இருக்கின்ற ஒரு கூட்டத்து ஊழியக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறியாமையின் காலத்திலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வெளியே வருவது மிக மிக அவசியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், மரித்த பின்பு இந்த சரீரமானது மண்ணுக்கு திரும்பும், அதிலே மாற்றங்கள் கிடையாது. உன்னுடைய ஆவி எங்கே செல்லும்? நரகத்திற்கு செல்லுமா, பாதாளத்திற்கு செல்லுமா, அல்லது பரலோகத்திற்கு செல்லுமா? சபைகள் ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளுக்கு நீங்கள் மரித்தால் பரலோகம் செல்லுவீர்கள் என்கின்ற ஒரு ஆணித்தரமான வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேட்டுக்கொள்ளுகின்ற விசுவாசிகளுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். ஏனென்று சொன்னால், நான் இயேசுவை சந்திப்பேன். நரகத்திலே போனால் உன்னால் இயேசுவை பார்க்க முடியாது, பரலோகத்திற்கு சென்றால்தான் உன்னால் இயேசுவை பார்க்க முடியும். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நம்மால் பார்க்க முடியாத சில ஆவிகள்,
கண்களால் கண்டுபிடிக்க முடியாத சில ஆவியினுடைய கிரியைகள், உபத்திரவங்கள் திருவிருந்தெடுக்கின்ற சரீரங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. எதினால் நாசப்படுத்துகிறது என்று சொன்னால், வியாதியினாலும், நோய்களினாலும், சாப்பிடுகின்ற ஆகாரத்தினாலும், மனிதனுக்குள்ளாக அடக்க முடியாத ஆசைகளினாலும், போதைப் பொருட்களுடைய அட்டகாசங்களினாலும், தேவாலயமாக இருக்கின்ற நம்முடைய சரீரத்தை பிசாசானவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு சிலர் சரீரம் கெட்டுப்போவதை குறித்து கவலைப்படுவதில்லை. இந்த வாழ்க்கை தான் கடவுள் என்னை வாழச் சொல்லி அனுமதித்திருக்கிறார். இந்த நோயோடு கூட, உபத்திரவத்தோடு கூட பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லதொரு போராட்டமே என்ற பாடலை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உபத்திரவம் இல்லாத ஒரு இடத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நம்மால் உருவாக்க முடியும். நோய் இல்லாத ஒரு சரீரத்தை, வியாதி இல்லாத சரீரத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். முடியவில்லை என்று நாம் சொன்னால் நாம் ஏதோ ஒன்றினால் கட்டப்பட்டு இருக்கிறோம், அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல இருதயமுடையவர்கள், நல்ல ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் சிந்திக்க கடவர்கள். காதுள்ளவன் எப்படி கேட்க கடுவானோ அதை போலவே சிந்திக்கவும் வேண்டும். ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த நோய், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், இதிலிருந்து வெளியே வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனங்களை வாசியுங்கள். கர்த்தருடைய வசனமே உங்களுக்கு பாதுகாவலை கொடுக்கும். கர்த்தருடைய இரத்தமே உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய வசனங்களுக்கு ஜீவன் உண்டு, அதிகாரம் உண்டு, இயேசுவின் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இந்த கேடயங்களை கர்த்தர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இன்னும் காணாத ஒரு பாதுகாவலை பெற்றுக்கொள்ளும்படியாக எபேசியரின் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், உங்களுடைய சரீரத்திலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், ஹானஸ்ட் அண்ட் ரைச்சஸ்னஸ், ட்ரூத் அண்ட் ரைச்சஸ்னஸ், இந்த 2 கேடயங்களையும் நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவ ரீதியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். வார்த்தைகளை சொன்னால் மாத்திரம் போதாது. நான் உண்மையாக இருக்கிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், நீதியை நான் கடைபிடிக்கிறேன், நீதியை நான் பேசுகிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. அதை அனுதினமும் செய்து காட்டுவதனால், கடைபிடிப்பதனால் பிசாசானவன் வரும் பொழுது நீங்கள் நீதிமானா அல்லது குற்றவாளியா, நீங்கள் உண்மை பேசுகிறீர்களா, அக்கிரமத்தை பேசுகிறீர்களா, நல்லதை பேசுகிறீர்களா, பரிசுத்தமானதை பேசுகிறீர்களா, அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்களா, பொய் சாட்சி சொல்லுகிறீர்களா என்பதை பிசாசுக்கும் ஒரு அதிகாரம் உண்டு, நீ யார் என்பதை அறிந்து பார்ப்பதற்கு. இந்த தூய பவுல் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளின்படி சத்தியத்தையும் நீதியையும் நாம் நம்முடைய சுவாச காற்றாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நீதியின் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்வோம் என்று சொன்னால், அங்கே பரிசுத்த ஆவியானவர் தானாகவே இறங்கி வந்து உங்களோடு கூட உங்களுடைய சரீரத்திலே நீதி என்னும் வஸ்திரத்தை கொடுத்து, அந்த பரிசுத்த ஆவியானுடைய யாராலும் அணைக்க முடியாத ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை அவர் உங்களுடைய சரீரம் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கும்படியாக பொல்லாங்கன் எய்கின்ற அக்கினியாஸ்திரங்களிலிருந்து, பொல்லாங்கன் எய்கின்ற ஆயுதங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். 3ஆவதாக இந்த பவுல் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேளுங்கள். 15ஆம் வசனம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். சமாதானம் சொல்லுகின்ற கால்களை நாம் உண்டி பண்ணி கொள்ளும்படியாக நம்முடைய கால்களுக்கு தேவ தூதர்கள் நம்முடைய பாதங்கள் கல்லிலே இடராதபடிக்கு தங்கள் கரங்களிலே வந்து ஏந்தி கொள்வார்கள் என்கின்ற வசனமும் இருக்கிறது. ஆனால் தூய பவுல் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு,
சமாதானம் இல்லாத ஆண்களுக்கு, பெண்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, சமாதானம் இல்லாத சபைகளுக்குள்ளாக நாம் செல்லுகின்ற இடம் மனித சரீரம் கொண்ட பாதங்களாய் இல்லாதபடிக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த நற்செய்தியினுடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகின்ற பாதங்களாக அநியாயத்திற்கும், அக்கிரமத்திற்கும், பொய் சாட்சிக்கும், களவுக்கும், திருட்டுக்கும், தீய ஆலோசனைகளுக்கும் நம்முடைய பாதங்களை நாம் நடத்தி செல்லாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற கர்த்தருடைய கிரீடமாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சொல்லுவதற்கான ஆயத்தமான ஒரு கால்களாக, பரிசுத்தம் நிறைந்த ஒரு கால்களாக, கர்த்தரின் ஆவியானுடைய அக்கினியாஸ்திரங்கள் நம்முடைய பாதங்களை பாதுகாக்கும்படியாக அக்கினியின் வெங்கல பாதங்களினால் புடமிடப்பட்ட மெருகேற்றப்பட்ட பாதங்களாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால், நம்முடைய கண்கள் தெளிவாக இருந்தால், வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருந்தால் நம்முடைய கால்களுக்கு எந்த ஒரு கேடுபாடும் வராது. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நம்மால் சீராக, ஒழுங்காக பாதுகாத்து கொள்ள முடியும், ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். வேத வசனங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய சரீரமானது கர்த்தருடைய ஆலயமாக பிசாசானவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்முடைய கண்கள், நம்முடைய கரங்கள், நம்முடைய கால்கள், நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம், நாம் விடுகின்ற மூச்சு, அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அசுத்தாவிக்கு நன்றாக தெரியும், இவர் நீதிமான், இவர் பரிசுத்தவான், இவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி இவரை தொட முடியாது. ஏனென்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துடைய பிரசன்னம் நம்மை சூழ அக்கினியாக பாதுகாத்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் காணப்பட்ட குறைவுகள், 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் காணப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கைகள் கரடு முரடாக, கேடுபாடு நிறைந்தவர்களாக, அசுத்தம் நிறைந்தவர்களாக, பாவத்தை அவர்கள் சுவைக்கின்றவர்களாக, பாவத்தை பார்த்து ரசித்தவர்களாக, பாவத்தை அனுதினமும் அவர்கள் அதிலே நீந்தி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டதினால் இந்த சபை மரித்த பின்பு நரகத்திற்கு செல்லும். அப்படி சபையானது, சபை விசுவாசிகள் நரகத்திற்குள்ளாக செல்லக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர் சவுலை பவுலாக மாற்றி எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருக்காக அற்பமாக எண்ணின துறவியாக வந்த அந்த சவுலுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஒருவரை தவிர பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து செல்லுகின்ற வேறு ஒரு ஆவிகளும் கிடையாது, வேறு ஒரு தெய்வங்களும் கிடையாது என்கின்ற விசுவாசத்தை நாமே நமக்குள்ளாக கேடயமாக பிடித்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு கர்த்தரின் ஆவியானவர் கொடுத்திருக்கின்ற கிருபைகள், வரன்கள் அளவிட முடியாது. வல்லமையின் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பணம் வாங்கி கொண்டல்ல, இலவசமாகவே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் உன்னுடைய நோயிலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். நீ விசுவாசித்தால் நோயின் கிருமிகளை உன்னுடைய ஜபத்தின் வார்த்தைகளினால் அந்த நோயின் கிருமிகளை
பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியின் வல்லமையினால், பட்சித்து போடுகின்ற அக்கினியின் ஆவியானுடைய வல்லமையினால் அந்த நோய்களை, வியாதிகளை உன்னால் அழிக்க முடியும். எதை நாம் விசுவாசிக்கிறோம்? ஒன்று, விஞ்ஞானத்தை விசுவாசிக்கிறோம். விஞ்ஞானம் இல்லாத ஒரு உலகம் கிடையாது. மருத்துவர்களை நாம் நம்புகிறோம். மருத்துவர்கள் மிக மிக அவசியம். மருந்து, மாத்திரைகள், ஊசிகள் இவைகளை நாம் நம்புகிறோம். இந்த 3 காரியங்களை காட்டிலும், ஒன்று மருத்துவர், இன்னொன்று மருந்து மாத்திரைகள், இன்னொன்று ஊசி, ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு சுகம் கிடைக்கும். அதிலே மாற்று கருத்து கிடையாது. உங்கள் ஆவியிலே, உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த ஆவியை கொடுக்கிறவரும் கர்த்தர்தான், அதை தடுத்து நிறுத்துகிறவரும் கர்த்தர்தான். ஒன்றை நடவும், ஒன்றை பிடுங்கவும், ஒன்றை திறக்கவும், ஒன்றை பூட்டவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் கொடுத்தால் எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. ஒன்றை அவர் இடிக்க நினைத்தால் அல்லது எடுக்க நினைத்தால் எந்த ஒரு மனிதனாலும் அதை தடுக்கவும் முடியாது. கொடுக்கவும் கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கிறது, எடுக்கவும் கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை யோபு தன்னுடைய சரித்திரத்தில் அழகாக பேசுவார். கர்த்தர் கொடுத்தார். He has right. He was given to me. He took back. He has authority. அதை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி, பெரிய பணக்காரனாகிய, பெரிய சீமானாய் வாழ்ந்து வந்த இந்த யோபு கர்த்தருடைய ஆற்றல்களை குறித்து, கர்த்தருடைய வல்லமைகளை குறித்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே சரீர பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஞானம் அவருக்குள்ளாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலமாக எச்சரிப்பது என்ன? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அதை தந்த கர்த்தருக்கு நாம் பரிசுத்தமாக கொடுக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இந்த நிச்சயத்திற்குள்ளாக, இந்த விசுவாசத்திற்குள்ளாக வாழும்படியாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே, 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட அந்த வசனங்கள் இன்றைக்கு பேச வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், பாவம் மனிதர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் பிசாசு உங்களிடத்திலே வர முடியாது. அவன் சொல்லுவதையெல்லாம் நாம் கேட்டால் நம்முடைய சரீரம் கெட்டுப்போகும், நம்முடைய வாழ்க்கை இருளாக மாற்றப்படும். நீ எப்படி இருந்த அந்த வசனத்தை சொன்னாலும் உங்களுடைய சந்தோஷத்தை துக்கமாக மாற்றினது யார்? உங்களுடைய அனுமதி இல்லாமல் வெளியே இருக்கின்ற துக்கம் உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளாக, உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக குடியிருக்க முடியாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு தீய ஆண், ஒரு தீமை கொண்ட ஒரு பெண் என் வீட்டிற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அது திருச்சபையாக இருக்கலாம், மனித சரீரமாக இருக்கலாம், அது கிறிஸ்துவனுடைய வீடாக இருக்கலாம். எதற்கு வேண்டுமானாலும் நாம் பொருத்தி பார்க்கலாம். பரிசுத்தமாக இருந்த எங்களுடைய சபை சீர்கெட்டு போயிருக்கிறது. சந்தோஷமாக இருந்த எங்கள் வீடு இருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நான் கெட்டு போயிருக்கிறேன். நாம் மற்றவர்களை குறை சொல்லுவதை விட இந்த நாளிலே நம்மை நாமே திருத்திக் கொள்வது மிக மிக அவசியம். இதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பட்டயம் என்று தூய பவுல் சொல்லுகிறார். சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்கிறது. ஆவிக்குரிய சர்வாயுதங்கள் என்று சொல்லுவார், ஆவிக்குரிய பட்டயம் என்று சொல்லுவார், சமாதானத்தினுடைய பாதங்கள் என்று சொல்லுவார், சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வாய்கள் என்று சொல்லுவார். இதிலே நாம்
எந்த நன்மைகளை வைத்திருக்கிறோம் சரீரத்திலே? அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் செய்யும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபம் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். என்னன்னாக்கா, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அது கடவுளுடைய வேலை. என்னை பாதுகாக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. நியமிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. என்னன்னாக்கா, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்பி வைப்பார். கர்த்தருக்கு வேறு ஒன்றும் வேலை இல்லை பாருங்கள். இவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. என்னன்னாக்கா, சும்மா அப்படியே படுக்கையில் அப்படியே உட்காந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு படுத்துடுவாங்க. ஏன்னாக்கா, என் படுக்கையை சுற்றிலும் கர்த்தரின் ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். பூரா, தேள், கரப்பாம்பூச்சி, பல்லி, இது போன்ற சின்ன சின்ன ஊரும் பிராணிகள் கூட என்னை தீண்டாது. அதனுடைய விஷங்கள் என்னை தீண்டினாலும் அந்த விஷம் என்னை கொல்லாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பராக்கிரம் நிறைந்தவர், வல்லமை நிறைந்தவர். நல்ல விஷயம்தான், நல்ல விசுவாசம்தான். ஆனால் ஆவியிலே நிரம்பி நாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? இந்த தூய பவுல் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லுவார். ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுவது. ஜெபம் நிறைய சபைகளில் சபை போதகர்கள் செய்கிறார்கள். சுருக்கமான ஒரு ஜெபம், கருத்தான ஒரு ஜெபம், அறிவாளித்தனமான நடைமுறை கவிதை நிறைந்த ஒரு ஜெபங்களை செய்கிறார்கள். எதற்கென்று சொன்னால், விசுவாசிகளிடத்திலிருந்து பெயர் வாங்குவதற்காக, விசுவாசிகளிடத்திலிருந்து கைத்தட்டல்கள் வாங்குவதற்காக. உன்னுடைய ஜெபம் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகின்ற ஒரு ஜெபமா? நீ செய்த ஜெபம் பரிசுத்த ஆவியானவருக்கு காது கேட்டுச்சா? நீ செய்த ஜெபம் உன்னை அனுதினமும் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கர்த்தரின் ஆவியானவருக்குள்ளாக சந்தோஷத்தை கொண்டு வந்ததா? ஞானமுள்ள ஒரு ஜெபமா? கருத்தான ஒரு ஜெபமா? இந்த ஞானமும் கருத்தும் நிறைந்த ஒரு ஜெபமானது ஆவிக்குள்ளாக பேசப்படுகின்ற ஒரு வார்த்தைகளாக விண்ணப்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தூய பவுல் அவர்கள் எபேசு பட்டணத்திலிருந்து எபேசு சபைக்கு அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் எந்த ஆவியிலே இருக்கிறீர்கள்? இயேசுடைய சீடர்கள் இயேசுவினிடத்திலே ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். எலியா அன்றைக்கு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சில மனிதர்களை கொன்று போட்டதைப் போல இந்த கிராமத்து மக்களையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கொன்று போட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுவார்கள். கோபத்தினால் சொல்லுகின்ற ஒரு வார்த்தைகள். இதுபோலவும் ஒரு சிலர் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று விசுவாசிகள், ஜெப வீரர்கள் கர்த்தருக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். அந்த ஆலோசனை கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஆலோசனையாக இருந்தால், கருத்தான வார்த்தைகள் நிறைந்த, ஞானம் நிறைந்த, ஆவிக்குரிய வார்த்தைகளாக இருந்தால், சத்தியமும் நீதியும் நிறைந்த ஒரு வார்த்தைகளாக இருந்தால், அதை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அநேகர் ஊழியத்திற்குள்ளாக வந்த பிறகு அவர்கள் ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய அழைப்பை நிறைவேற்ற வந்திருக்கிறேன், பரலோக ராஜ்யத்துடைய சித்தத்தை செய்து முடிக்க வந்திருக்கிறேன் என்கின்ற எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக கிடையாது. நான் இந்த ஆலயத்தை உருவாக்கினேன், நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், இதற்கு மேலான காரியங்களை என்னால் செய்ய முடியும் என்கின்ற அகம்பாவங்கள், பெருமை என்னும் சுடர் ஒளிகள் வீசிக்கொண்டிருக்கிறது. அது பரலோக ராஜ்யத்துடைய வெளிச்சம் அல்ல, நரகத்தினுடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் என்பதை இந்த நாளிலே எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திலே நிலைத்திருங்கள்.
இந்த ஜெபம் பண்ணுகின்ற ஆலோசனை குறித்து பவுல் சொல்ல வேண்டியதன் அவசியம் என்னவென்று சொன்னால், அன்றைக்கு வாழ்ந்து வந்த மக்களும் சரி, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் சரி, ஜெபத்தின் ருசியை அறியாதவர்கள், ஜெபத்தினுடைய பலன் என்னவென்று தெரியாதவர்கள். லாசருடைய கல்லறையிலே இந்த ஜனங்கள் விசுவாசிப்பார்கள், திரள் கூட்டத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக லாசருடைய உயிர்த்தெழுதலை கர்த்தரின் ஆவியானவர் இயேசுவை கொண்டு அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். எதினால் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினால், கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவதினால். பரலோக ராஜ்யம் மரிக்கவில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரின் ஆவியானவர் இயேசுடைய உருவத்திலே, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கட்டாயமாக கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். தொடர்ந்து எல்லோருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய ஆவியாத்மா சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஒப்புவித்த ஒரு ஊழியம், தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது. அந்த ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்டு 35 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். இப்பொழுது தொலைக்காட்சியின் மூலமாக என்னுடைய ஊழியங்களை குறித்து நான் பேசிக்கொண்டு வருகிறேன். எப்படிப்பட்ட மக்களுக்கு நான் மருந்து மாத்திரைகளை கொடுக்கிறேன், பேண்டேஜ் பஞ்சை கொடுக்கிறேன் என்பதை வாரந்தோறும் இந்த செய்திக்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஊழியத்திற்காக அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள், உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்திலே பங்கு பெற விரும்புகிறவர்கள், நீங்கள் இந்த தொழுநோயாளிகள் வாழ்கின்ற காலனிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நேரடியாகவே சென்று இந்த ஊழியத்தை செய்யலாம். கர்த்தர் உங்களுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆர்வமுடையவர்கள் என்னோடு கூட தொலைபேசியில் பேசுங்கள். முடியாதவர்கள் தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற என்னுடைய விலாசத்திற்கு உங்களுடைய பண உதவிகளை கொடுங்கள். அல்லது பொருட்களை வாங்கி பேண்டேஜ், பஞ்சு, பேராசிட்டமால், அமாக்சிலின், டெட்ராசைக்கிளின், காஃப் சிரப், ஆன்டிபயோட்டிக், இன்னும் பல விதமான சர்ஜிக்கல் ஸ்பிரிட், இவைகள் எல்லாம் தேவையாக இருக்கிறது. அவைகளையும் நீங்கள் வாங்கி பார்சலில் அனுப்பலாம். அதற்காக நீங்கள் விலாசத்தை குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்து கொடுத்தாலும், பணமாக கொடுத்தாலும், பொருளாக கொடுத்தாலும் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய உற்சாகத்திற்கு தக்கதாக கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். உங்களுடைய எதிரிகளை அவர் சந்திப்பார். உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். உங்களுடைய குடும்பத்திற்குரிய சமாதானத்தை, சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுப்பார். பிரசங்கம் பண்ணுவதனால் மாத்திரம் ஒரு குடும்பத்திற்கு சமாதானம் வராது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுவதனால் மாத்திரம் ஒரு குடும்பத்திற்கு சந்தோஷமும் சமாதானமும் வந்துவிடாது. இது போன்ற திக்கற்றவர்கள், அனாதைகள், ஏழைகள், நடக்க முடியாதவர்கள், அவர்களுக்கு கைகள் இருந்தும் விரல்கள் இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய உதவிகளை கொடுங்கள். நான் உங்கள் சார்பாக அந்த மக்களுக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். அங்கே நாங்கள் ஜெபங்களை ஏறெடுப்போம். அந்த நேரத்திலே உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அந்த காலனியிலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு உங்களுக்கும் பதில் கொடுப்பார். கொடுத்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கின்ற அடியனையும் ஆசீர்வதிப்பார். உடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து இந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட வாழ எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய அன்பு மாறாததைப் போல உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் மறவாமல் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.